எந்த கேஸும் ஒரு ஸ்டேஷனுக்கு இல்லை என்றாலும் கூட பழைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதான் திருடினாய் என்று சொல்லி குற்றச்சாட்டை சுமத்தி தமிழ்நாட்டு காவல்துறை அவர்களை தண்டிக்கிறது. நான் ஒன்றே ஒன்று கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளை பார்த்து, போலீஸை கையிலே வைத்திருக்கிற மு.க. ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், சாதாரண குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற நீங்கள் ஒரு கிட்னி திருட்டு குற்றவாளியை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? அந்த கல்லூரியின் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? என்ன காரணம்? அவர் திமுக என்பதற்காகவா? சாதாரண திருட்டு என்றால் குற்றம், ஆனால் கிட்னி திருட்டு என்பது எவ்வளவு பெரிய குற்றம். நான் ஒரு திரைப்படத்திலே பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்திலே ஒரு நகைச்சுவை காட்சி வரும். ஒரு டீ கடையில் 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் ஒருத்தன் வடிவேலு, இன்னொருத்தன் உட்கார்ந்துருப்பான். அவனை ஒரு பையன், சின்ன பையன் திட்டிக்கிட்டே இருப்பான். இவன் திட்டிக்கிட்டே இருந்தோடனே வடிவேலு கேட்பான், ஏன்டா இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற இந்த பையன் திட்டுறானே, ஏன்டா உனக்கு ரோசமே வரலையான்னு கேட்பா போல. உடனே அவன் என்ன சொல்லுமா, வடிவேலுவை பார்த்து அப்படிம்பா. இவன் திருப்பி திருப்பி கேட்பான், அவன் இப்படிம்பா. உடனே அவன் இவனை திட்ட ஆரம்பிச்ச உடனே வடிவேலு விரட்டிக்கிட்டே போவான். அந்த பையனை விரட்டிக்கிட்டே போகும்போது ஒரு வேன் நிற்கும், ஆம்புலன்ஸ் வேனு. அது கதவை திறக்கும். இவன் உள்ள போவான். உள்ள போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில இடுப்பு வலிக்குது, கிட்னி எடுத்துட்டானுங்கன்னு சொல்லுவான். வடிவேலு திரும்பி கடையில உட்காருவான். உட்காரும் போது அந்த பேசாம இருந்தவன் கேட்பான், அவன்கிட்ட இவன் கேட்பான், ஏன்டா அவன் கிட்னி திருடனவன் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேனேன்னு. உடனே இவன் சொல்லுவான், நான் தான் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருன்னு சொன்னல, நீ ஏன் போனதுனால தான் உனக்கு கிட்னி போயிடுச்சு அப்படின்பா. இது சினிமாவில் வந்த நகைச்சுவை காட்சியை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கான் இந்த திருட்டு பையன். யாரு? இந்த தனலட்சுமி சீனிவாசன் திருட்டு பையனுங்க. அந்த சினிமாவில் வந்த வடிவேலு காட்சியை பார்த்துருக்கிறான். பார்த்த உடனே இவன் கற்பனைக்கு போயிட்டு நேர குமாரபாளையத்துக்கு போனான். குமாரபாளையத்துக்கு போயிட்டு பள்ளிப்பாளையத்துக்கு போனான். யாரா கேளையன்னு பார்த்தான், யாரா மோசமானவன் பார்த்தான், யாரு வறுமையில் இருக்கான்னு பார்த்தான், யாரு சோத்துக்கு வழி இல்லாதவன் இருக்கான்னு பார்த்தான். பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு தந்திரமா பேசி இங்கே வச்சு கிட்னியை திருடிட்டு காசை ஒழுங்கா கொடுக்காம அவங்கள பாதியிலே விட்டு பாதியை கொடுத்துட்டு